பிரியா பிரியா பிரியா, ஏண்டி இப்படி வீடே அதிர்ற மாதிரி கத்துற? மா மதியத்துக்கு என்ன சமைக்க போற? இப்பதாண்டி மார்க்கெட் போறேன், ஏதாவது வாங்கிட்டு வந்து செய்யணும். சரி சரி, சிக்கன் செஞ்சிரு. சிக்கனா? எப்ப பார்த்தாலும் சிக்கன் சிக்கன் சாப்பிடுற, உடம்புக்கு சூடுடி, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சரி, உங்களுக்கு வேணா எனக்கு சிக்கன் கிரேவியும் 65 செஞ்சு வச்சிரு. அதே நான் நைட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுல இருக்க யாருக்குமே சிக்கன் வேணாங்கிற, உனக்கு மட்டும் செய்ய சொல்ற? மா எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும், இந்த வீட்டுல சிக்கன் தான் செய்யணும். அர்ச்சனா, இன்னைக்கு ஒரு நாள் மீன் வாங்கிட்டு வந்துடுறேனேடி. மா என்ன நீ என்ன வேணும்னே பண்றியா? எனக்கு தான் மீன் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அதோட ஸ்மெல்லு கூட ஆகாதுன்னு தெரியும்ல. மீன் சமைக்கவான்னு கேக்குற? அதெல்லாம் உங்க அப்பா வீட்டுல போய் சமைச்சுக்கோ. திஸ் இஸ் மை டாட்ஸ் ஹோம். இங்க நான் என்ன சொல்றேனோ அதான் சமைக்கணும். செஞ்சு தொலைறேன், என்ன பண்றது, பெத்து தொலைஞ்சிட்டல. இந்த வீட்டுல அந்த விரதம் இந்த விரதம்னு ஒரு நாள் கூட நான்வெஜ் சமைக்காம இருக்காங்களே. எங்க அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் புசு புசுன்னு இருந்தேன். இங்க வந்து என்ன இலக்கி வச்சுட்டான். இன்னைக்கு சண்டே, எப்படியாச்சும் சிக்கன் தந்தூரி பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சிக்கன் தந்தூரி பிரியாணி, பட்டை கிராம்பு ஏலக்காய் எப்பவும் போடுற மாதிரி. ஓகே. அர்ச்சனா, வெங்காயம். அத்தை என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அத்தை பாத்திரம் தைக்கிறேன் அத்தை. அது தெரியுது. ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்க போற? அத்தை இன்னைக்கு சண்டேல, அதனால சிக்கன் தந்தூரி பிரியாணி. அத்தை சிக்கனா? சிக்கன் ஹீட் இங்க யாரும் சாப்பிட மாட்டோம், தெரியாதா உனக்கு? நான் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன், அது உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு அர்ச்சனா, வீட்ல யாருக்குமே சிக்கன் பிடிக்காது. இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிரு. ஏய், என்ன பண்ற? இல்ல அத்தை, என் வீட்டுலலாம் நான் மீனை வெறும் தண்ணி தொட்டில மட்டும் தான் அத்தை பாத்திருக்கேன். மீனே எனக்கு ஆவாத அத்தை. சாப்பிட்டு பழகிக்கோ அர்ச்சனா. வெளியில மீன்கார் மீன் கொண்டு வருவாரு, வாங்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல போய் நல்ல பெரிய பெரிய மீனா வாங்கிட்டு வந்து வெட்டி குழம்பு வச்சிரு. அத்தை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம்ல அத்தை? ரீகன்ஸ் எல்லாம் பண்ணாத, வறுத்து குழம்பு வச்சிரு, அதான் நல்லா இருக்கும். அதான் வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். சரியா? சீக்கிரம் போய் பண்ணு. பைத்தியக்காரி, ரீகன்சிடருக்கு அர்த்தம் கூட தெரியல. ஐயோ மீனா, அதெல்லாம் நான் தொடக்கூட மாட்டேனே. பிரியா, என் பிளாக் கோட் எங்க? நேத்தாண்டி துவைச்சு காய போட்டேன், மொட்டை மாடியில இருக்கும். காஞ்சிருக்குமா? காஞ்சிருக்கும்டி. அப்போ உனக்கு காஞ்சிருக்கும்னு தெரியுது. எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி கபோர்ட்ல மடிச்சு வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது உன் வேலை தானே, நீ தானே பண்ணிருக்கணும். உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, ஏன் நீ செய்ய மாட்டியா? மா அது என்னோட வேலை கிடையாது. இந்த வீட்டுல துணி துவைக்கிறது, காய போடுறது, மடிச்சு வைக்கிறது, அயன் பண்றது எல்லாம் உன் வேலை. அப்ப நீ தான் பண்ணிருக்கணும். இப்பதாண்டி குக்கர் வச்சிருக்க அடுப்புல. குக்கர் வெடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா போ. உயிரை எடுக்கிறா. அட்லீஸ்ட் அந்த குக்கரையாவது பாத்துக்கிறியா? That is not my job. ரொம்ப ஓவரா பண்ணாதடி, மாமியார் வீட்டுக்கு போனா செருப்படி வாங்குவ. நீ தான் ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்ட. வர வர மாசத்துக்கு ஒரு நாள் துணி துவைக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இரு உன் அப்பா கிட்டே சொல்றேன். நல்லா சந்தூர் மாம் மாதிரி துண்டு கொண்டு குறைச்சல் இல்ல. என்ன தலை காஞ்சிச்சா? ஏன் காயிலனா காய வைக்க போறியா என்ன? காய வச்சுட்டா போச்சத்த. என்னது இருக்கிறது 4 முடி, 4 மணி நேரமா துண்டு கட்டின்னு இருக்கீங்க. குடுங்க, நான் குளிக்க போகணும். ஆமா ஆமா, உனக்கு 60 அடி கூந்தல் இருக்குல்ல, தேவைப்படும். இரு தாரேன். நான் தலையில கட்டிட்டேன், அழுக்கா இருக்கேன். துவைக்க தான் போறேன், துவைச்சுக்கிறேன். துவைக்க போறியா? இரு இரு, ஒரு நிமிஷம் இருந்தா வரேன். இந்தா, இதெல்லாம் அழுக்கு துணிதான். நல்லா துவைச்சி மொட்டை மாடியில கொண்டு போய் காயப்படு. போ போடி. வேடிக்கை பார்த்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியால இந்த வீட்டுல வச்சிருக்காங்க. ஏன் துணியே இவ புள்ளதான் துவைப்பான். அவன் அம்மா தானே, துவைக்கட்டும். டேய் மதனே,